வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனைகளில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஃபாரன்சிக் செக்ஸாலஜி அப்படின்றது மிக ஒரு பெரிய ஃபீல்டு. உலகம் முழுவதும் நடந்த பல்வேறு பாலியல் குற்றங்கள் அதில் வந்திருக்கு. ஆனால் இவ்வளவு நூற்றுக்கணக்கான பெண்களை ஒரு குரூப்பாக இணைந்து நீண்ட காலம் பாலியல் தொந்தரவு கொடுத்தது கிட்டத்தட்ட அந்த மாதிரியெல்லாம் ரெக்கார்டே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு குற்றமை நீண்ட நாட்களுக்காக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏராளமான பெண்களை இன்வால்வ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து மிரட்டி அது கும்பலாக சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. இது ஃபோரன்சிக் செக்ஸாலஜிலேயே ஒரு பெரிய நிகழ்வாக, உலகத்திலேயே மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கலாம். இப்படி இந்த ஃபாரன்சிக் செக்ஸாலஜியில் ஈடுபட்டவர்களில் மோசமான இந்த அஃபண்டர்ஸ், இந்த குற்றவாளிகள் எப்படிப்பட்ட தன்மையாக இருப்பாங்க, நிறைய ஆய்வுகள் இருக்குது. ஒன்று இவங்க எல்லாருமே யங்காக இருக்கிறாங்க. உலகம் முழுவதுமே ரொம்ப வயசானவங்க இது ரொம்ப பேர் பண்ணுறதில்ல, பெரும்பாலும் இளம் பிள்ளைகள். இரண்டாவது, இவங்களுக்கு உருப்படியான வேலைகள் எதுவும் இருக்காது. ஒரு நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதில்ல. குரூப்பாக இவ்வளோ தவறான விஷயங்கள். இவங்களுக்கு சோஷியல் பவுண்ட்ரிஸ் கிடையாது. பியூர்லி ஆன்டி சோஷியல், மக்களுக்கு எதிரானவர்கள், ஆன்டி சோஷியல் மென்டாலிட்டி உள்ளவங்க. அதே மாதிரி மது, போதைப் பொருட்கள் பழக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம். மற்ற ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுறவர்களாக இருக்கலாம். இதுதான் ஃபாரன்சிக் செக்ஸாலஜியில் ஈடுபடுறவங்களுடைய காமன் இது எல்லாம் இவங்களுக்கு பொருந்தது. நம்ம ஊரில் ஏன் இப்படி ஒரு மேசிவான நிறைய பேரை வச்சு நிறைய குரூப்பாக 9 பேர் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க, இல்லை அதிகம் பேர் இன்னும் இருந்திருக்கலாம். எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு பணபலம், அதிகார பலம், வானளாவிய அதிகாரம், என்ன பண்ணாலும் யாரும் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க அப்படின்ற பயம் இல்லாமல் திரும்ப 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 பலரிடம் இந்த துன்புறுத்தல்களை பண்ணியிருக்காங்க. இது ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் ஃபாரன்சிக் செக்ஸாலஜி ஹிஸ்ட்ரியிலே இது இல்லை. குற்றப்பாலியல் புத்தகங்களில் இவ்வளோ பெரிய குற்ற பின்னணியே இல்லை. ஒரு நல்ல பெரிய தீர்ப்பு வந்திருக்கு. இப்போது பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள், அதை வீடியோ எடுத்து மறுபடியும் மிரட்டி திரும்ப திரும்ப அந்த குற்றங்களை பண்ணுறது, அவங்கள உள்ளே கொண்டு வந்து துன்புறுத்துறது மிக கடுமையான விஷயங்களாக இதை பார்க்கப்படுது. ஏன்னா சின்ன பிரச்சனைகள் கூட, ஈவன் திருமண உறவில் கணவன் மனைவி விருப்பம் இல்லாமல் உடல் உறவு கொண்டால் கூட பல நாடுகளில் அது மேரிட்டல் ரேப், டேட் ரேப்புன்னெலாம் இருக்குது. அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணுறாங்க, அன்னைக்கு அந்த பெண்ணுடைய ஒரு சம்மதம் இல்லாமல் உறவு கொள்வதையே குற்றம் அப்படின்னு அதுக்கு தண்டனை உண்டு. அதே மாதிரி அரபு நாடுகளில் மனைவியை லேசாக அடிக்கலாம் அப்படின்னு சட்டம் இயற்றியதை மிக கடுமையாக உலக பாலியல் மருத்துவர் சங்கம் எதிர்த்தது. பெண்களுக்கு எதிராக சின்ன சின்ன டிஸ்கிரிமினேஷன், அந்த ஏற்றத்தாழ்வுகள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதை ஒரு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டியில் நூற்றுக்கணக்கான பெண்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு கும்பல் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளோ பின்புலம் இருக்கணும். அதிகார பின்புலமும் பணபலமும் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு குற்ற பின்னணியில் போயிருக்கணும். அதற்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்குது. இது ஃபாரன்சிக் செக்ஸாலஜியில் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் எதிர்காலத்தில். ஏன்னா இவ்வளோ ஆர்கனைஸ்டு க்ரைம் இது வரைக்கும் ரெக்கார்டாகவே இல்லை. ஃபாரன்சிக் செக்ஸாலஜியில் இது ஒரு புதிய விஷயந்தான். அந்த வகையில் ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அதுவும் தமிழ்நாட்டில் இது நடந்தது, அதுவும் நம்ம ஏரியாக்களில் இது நடக்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். ஆர்கனைஸ்டாக இவ்வளோ பேர் க்ரைமாக இதை பண்ணுறது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த வானளாவிய அதிகாரம் தான். பொலிட்டிக்கல் அதிகாரம், இவங்களுக்கு எல்லையற்ற அதிகாரமும் அதே மாதிரி பணபலமும் என்ன வேணாலும் இவங்க செய்யலான்ற துணிச்சல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெண்களை திரும்ப 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 துன்புறுத்தி, கடுமையான துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தி இப்போது இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இது ஒரு நாகரிக சமுதாயத்தில் இப்படி நடக்குது அப்படின்றதே ஆச்சரியமான விஷயந்தான். ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த பெண்களுக்கு எதிரான
வன்முறை என்பது பாலியல் வன்முறை என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். வணக்கம்.